காய்ஸ், நீங்கள் ரீசெண்டாக ஜெமினி ஏஐ நானோ பர்னா பற்றி ஒரு பிக் இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன தெரியுங்களா? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட குர்த்தியில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாரியாக கன்வெர்ட் பண்ண விண்டேஜ் லுக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லெஃப்ட் கையில் இருக்கிற மச்சத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான் காய்ஸ். நிறையா பேத்துக்கு அப்படி நடந்திருக்குது இஷ்யூ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிக்ஸை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்டாக உங்களோட கேலரியில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் விண்டேஜ் லுக்கில் வந்து மாற்றுறேன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் இதாக மாற்றுறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதுலேயுமே அப்லோட் பண்ணாதீங்க. ஈவன் சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினி ஏஐயாக இருக்கட்டும், நீங்கள் டீப்சீக்கு எல்லாத்துலேயுமே மாற்றலாம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை வச்சு தயவு செஞ்சு மாற்றாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸில் என்ன சொல்கிறது, பர்சனலாக நமக்குள்ளேயே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம பாடியை போய் அந்த ஏஐ வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. நம்ம பாடியில் மோல் இருந்தாலும் சரி, மச்சம் எதாக இருந்தாலும் சரி ரெப்ளிகேட் பண்ணுது. அதனால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இனிமேல் யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இஷ்யூ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.